இந்த தீமிதி திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குது அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஓமப்பம் கிராமத்தில் வந்து நடக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓமப்பம் கிராமத்தில் கிட்டத்தட்ட 4 நாட்கள் வந்து திருவிழா நடக்கும். செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி வந்து நடக்கும். செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் மாரியம்மனுக்கு வந்து திருக்கோவில் வந்து திருவிழாக்கள் நடைபெறும். கடைசி நாளான வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த திரௌபதி அம்மன் கோவிலுக்கு முன்பாக வந்து தீமிதி திருவிழா வந்து மிக விமர்சையாக நடைபெறுங்க. இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓமப்பத்தினுடைய இந்த திரௌபதியினுடைய இந்த தீமிதி திருவிழா மிக விமர்சையாக வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமிதி திருவிழா வந்து அவ்வளோ நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இதுவரையிலும் தொடர்ந்து கடைபிடிச்சிட்டு வராங்க இந்த தீமிதி திருவிழாவை. இது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் என்பதால் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் பெரும்பான்மையாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கூட்டிட்டு மக்கள் வந்து கடைசி நாள் வந்து கண்டுகளிக்க வந்திருக்காங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் காலையிலேருந்து அந்த நெருப்பு கட்டையாக ஃபுல்லாக வெந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சாமி வரக்கூடிய ஈவினிங் 4 to 5 இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தீ மிதிக்கக்கூடிய இந்த நிகழ்வு வந்து நடைபெறுங்க. இந்த சூழலில் அந்த உட்டியாக இருக்கக்கூடிய நெருப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க, ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் நிறைய கட்டிங் காலையிலேருந்து எரிய விட்டுருந்தாங்க. ஒரு 2-3 மணி அளவில் ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே எரிஞ்சிடுச்சுங்க. இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இங்கே பாருங்க க்ரௌடு எவ்வளோ க்ரௌடு கூடியிருக்காங்க போகிறோம். சுற்றி க்ரௌடு செம்ம க்ரௌடு ஒரு அளவுக்கு வந்து வந்திருந்தாங்க. ஃபுல்லாக இந்த நெருப்பை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மன் வரக்கூடிய சூழல் வந்து உருவாகுது. இங்கே பாருங்க, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தீப்பந்தத்தை முதல்ல வந்து சுற்றி வருவாங்க. சுற்றி வந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த திரௌபதி அம்மன் கூட இருக்கக்கூடிய சாமிகள் எல்லாம் வந்து இந்த தீமிதியில் வந்து இறங்குவாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த சாமிக்கு வந்து வேண்டியிருப்பாங்க, இது நடக்கணும் அது நடக்க வேண்டியிருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமிதியில் வந்து இறங்குவாங்க. இது வந்து வெகு விமர்சையாக நடக்கக்கூடிய திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு திருவிழாக இது வந்து பார்க்கப்படுது. பாருங்க, இப்போ வந்து சாமிகள் வந்து அப்படியே கீழே நின்றுட்டு இருக்காங்க. 1 by 1 வந்து இறங்குவாங்க. பொதுமக்களும் கூட சாமிக்காக வேண்டியிருக்கிறவங்க கூட தொடர்ந்து இறங்குவாங்க. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தொடர்ந்து இறங்குவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த இது மாதிரி அந்த பந்த மாதிரி வந்து கொண்டு வராங்க, அந்த சாமியினுடைய அந்த இதுக்கு வந்து கொண்டு வராங்க. இந்த வேண்டுதல் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமிதில் இறங்கினாங்கன்னா அவங்க நினைச்சது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பில் வந்து அம்மன் அந்த மல்லிகைப்பூ வந்து போடுவாங்க. அந்த மல்லிகைப்பூ வந்து பொசுங்காம நல்லா மலரும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நம்ம இங்க இந்த வீடியோஸ்ல வந்து அவ்வளவு வந்து கவர் ஆகலாம என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து நெருப்புல மல்லிகைப்பூ போடுவாங்க, பூ வந்து நல்லா மலரும் அப்படின்னு வந்து ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில் வந்து நிறைய பேர் வீடியோ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் பூவை போட்டிங்கன்னா என்ன ஆகும், பொசுங்கிடும். ஆனால் இந்த நெருப்பில் நீங்கள் சாமி பூவை போட்டாங்கன்னா மலரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வெகு ஆச்சரியமான ஒன்றாக அங்கே வந்து பார்க்கப்படுது. இப்போ வந்து க்ரௌடு ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து நின்றுட்டு இருக்காங்க. இப்போ அம்மன் சாமிகள் வந்து வரிசையாக நின்றுட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து இப்போ முதல்ல அந்த பந்தம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இறங்கிட்ட பிறகு வந்து தொடர்ந்து பின்னாடி வந்து சாமிகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீமிதி திருவிழா நடைபெறும். வருஷத்தில் சித்திரை வைகாசி இந்த மாதங்களில் தான் இந்த திருவிழா வந்து வெகு விமர்சையாக நடைபெறுதுங்க. இப்போ பாருங்க, அந்த பூ அள்ளி அங்கே உள்ள போடுவாங்க பாருங்க, அது உள்ள போட்டாங்க போது அது வந்து பொசுங்காம மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இது வரைக்கும் நல்ல நெருப்பில் போட்டுருங்க, ஏதாச்சும் கொஞ்சமாச்சும் கருதுமா இருக்கா பாருங்க, அப்படியே வெள்ளையாவே இருக்கு. நல்லா கிட்ட வந்து வியூ பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே அந்த தீமிதியில் வந்து எல்லாம் இறங்குவாங்க. சாமிகள் இருந்து வேண்டியவர்கள் வந்து எல்லாருமே இறங்குவாங்க. இப்போ பாருங்க, அது அந்த நெருப்பு கட்டி அப்படியே எடுத்து அம்மனுடைய அந்த மடியில் வந்து கட்டுவாங்க. இதுவும் இந்த நிகழ்வு வந்து இங்கே தொடர்ந்து வந்து நிகழ்வுது. சரிங்க, இப்போ வந்து பாருங்க, அவ்வளோ இப்போ சாமிகள் தொடர்ந்து வந்து இப்போ வரும் பாருங்க. அதில் 1 by 1 அப்படியே வந்து கண்டினியூஸாக இந்த டீமில் வந்து இறங்குவாங்க. மற்ற ஊரில் எப்படி இருக்கும் தெரியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா வருட மிக சிறப்பான ஒன்றாக இந்த நிகழ்வு வந்து நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது.